பேஷண்ட்ஸ் சாப்பிட்றக்கூடிய சாப்பாடு, உணவு பழக்கவழக்க முறை, அத ஒரு 10 நாளுக்கான ஒரு டயட்ட இப்ப நம்ம பிரசன்ட் பண்றோம். இப்ப நம்ம சொல்ற அ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு ஃபுட்ட தவிர பேஷண்ட் வேற எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா, எப்படி ஒரு ஃபீவர் இருக்கும்போது, ஒரு ரசமோ, மோரோ குடுத்து, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடுத்தா தான் ஃபீவர் குறையும். அந்த டைம்ல போய் நீங்க பாலும், பன்னும் பேஷண்ட்டுக்கு குடுத்தீங்கன்னா, வருஷம் வருஷம் அந்த காய்ச்சல் வரதான் செய்யும். ஸோ, அந்த ஃபீவர் அப்பதைக்கு ஸ்டாப் ஆகாது. அது ஒரு 10 நாள் ஒரு மிகப்பெரிய காய்ச்சலாக மாறிடும். அதுபோல தான் ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல அவங்க உணவை எளிமைப்படுத்தி, எளிமையாக செரிக்கிற மாரி அவங்க உணவை நாம் மாற்றி அமைக்கணும். ஸோ, அதற்கான ஒரு ஒரு சில டிப்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம வரிசையா பார்க்க போறோம். ஒரு 10 நாள் பேஷண்ட்ஸ்க்கு இப்ப நம்ம சொல்ற உணவ தவிர வேற எதுவும் குடுக்காதீங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய உணவ நீங்க காலை, மதியம், இரவுன்னு மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா முக்கியமா காலை வெறும் வயிற்றில் குடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற மாரி ப்ரோபியோட்டிக்